நண்பர்களே, இன்று AI உதவியுடன் ஒரு குழந்தைகள் கார்ட்டூன் சேனலை உருவாக்கி மாதம் 50,000 ரூபாய் சம்பாதிப்பதற்கான ஒரு அற்புதமான வழியை உங்களுக்கு சொல்லப் போகிறோம். நான் பெரிய எண்களைச் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த முயற்சிக்கிறேன் என்று நினைக்க தேவையில்லை. குழந்தைகள் அனிமேஷன் வீடியோக்களை உருவாக்குவதன் மூலம் மக்கள் ஒரு வீடியோவில் இருந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள். ஏனென்றால் பெற்றோர்கள் குழந்தைகளை பிஸியாக வைத்திருக்கவும் அதே நேரத்தில் அவர்களுக்கு புதிதாக ஏதாவது கற்பிக்கவும் குழந்தைகள் வீடியோக்களை இயக்கிறார்கள். மேலும் குழந்தைகள் ஒருமுறை பார்ப்பதை மீண்டும் மீண்டும் பார்க்கிறார்கள். எனவே வழக்கமான வீடியோக்களை விட குழந்தைகள் வீடியோக்களில் அதிக பார்வைகள் வருகின்றன. எனவே உங்களிடம் இலவச நேரம் மற்றும் பொறுமை இருந்தால் இந்த முறையின் உதவியுடன் நீங்கள் நல்ல ஆன்லைன் வருமானத்தை உருவாக்கலாம். வருமானம் ஈட்ட எந்த AI கருவிகளை பயன்படுத்த வேண்டும், வருமானம் ஈட்டும் முறை என்ன மற்றும் பிற முக்கியமான புள்ளிகள் அனைத்தையும் படிப்படியாக விரிவாக அறிந்து கொள்வோம். எனவே மேலும் தாமதிக்காமல் தொடங்குவோம். சரி, இந்த வீடியோவில் நாம் 5 கருவிகளை பயன்படுத்தப் போகிறோம். அவற்றை பற்றி ஒவ்வொன்றாக சொல்கிறேன். படி எண் 1, கதை அல்லது ஸ்கிரிப்ட் எழுதுதல். முதலில் நாம் ஒரு கதையை உருவாக்க வேண்டும். குழந்தைகளுக்கு ஈர்க்கக்கூடிய மற்றும் ஒழுக்கமான கதை அவசியம். அது அவர்களுக்கு கற்பிக்கவும் பொழுதுபோக்கவும் வேண்டும். இதற்கு நாம் ChatGPTயை பயன்படுத்துவோம். ChatGPTக்கு எப்படி பிராம்ப்ட் கொடுக்கலாம் என்பதை நான் உங்களுக்கு நேரலையில் காட்டுகிறேன். உதாரணமாக, ஒரு முயல் மற்றும் ஆமையின் சாகசத்தை உள்ளடக்கிய 2 நிமிட கதையை எழுதுங்கள். மேலும் ஒழுக்கமான செய்தியை வேடிக்கையான முறையில் சொல்லுங்கள். பாருங்கள், ChatGPT சில நொடிகளில் ஒரு அற்புதமான கதையை எழுதியுள்ளது. இங்கே நீங்கள் கதையை தனிப்பயனாக்கலாம். உங்களுக்கு வேறு கதாபாத்திரங்கள் அல்லது குறிப்பிட்ட காட்சிகள் தேவைப்பட்டால் ChatGPTக்கு விவரங்களை வழங்கவும். கதை தயாரானதும் அதை நகலெடுத்து ஒரு ஆவணத்தில் சேமிக்கவும். இது எங்கள் கார்ட்டூனின் முதல் படி. படி எண் 2, வாய்ஸ் ஓவர் உருவாக்கவும். 11 லேப்ஸ் பயன்படுத்தி இப்போது அடுத்த படி கதைக்கு ஒரு அழகான வாய்ஸ் ஓவர் உருவாக்குவது. இதற்கு 11 லேப்ஸ் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கருவியை பயன்படுத்துவோம். இது உங்களுக்கு மிகவும் இயற்கையான மற்றும் வெளிப்படையான குரலை வழங்குகிறது. எப்படி என்று பார்ப்போம். முதலில் 11 லேப்ஸில் உள்நுழைந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். பின்னர் உங்கள் ChatGPT கதையின் உரையை நகலெடுத்து இங்கே ஒட்டவும். இங்கே நீங்கள் பல்வேறு வகையான குரல்களை பெறுவீர்கள். குழந்தைகள், நட்பு மற்றும் முயல் மற்றும் ஆமை இரண்டும் உள்ளன. நீங்கள் இருவரின் குரல்களையும் தனித்தனியாக உருவாக்கினால் நல்லது. எனவே ChatGPTயிடம் முயலின் வசனங்களை தனித்தனியாக எழுதச் சொல்கிறேன். இப்போது ChatGPT இந்த கதையில் முயலின் அனைத்து வசனங்களையும் தனித்தனியாக உங்களுக்கு வழங்கும். அதேபோல் ஆமையின் வசனங்களையும் தனித்தனியாக உருவாக்கி 2 வெவ்வேறு குரல்களை தேர்ந்தெடுத்து இந்த வசனங்களின் வாய்ஸ் ஓவரை உருவாக்கவும். ஒரு நாள் ஆமையும் முயலும் காட்டில் நடந்து கொண்டிருந்தன. முயல் எப்போதும் போல் மகிழ்ச்சியாக குதித்து விளையாடியது. எவ்வளவு அழகாக இருக்கிறது, இல்லையா? இப்போது இந்த வாய்ஸ் ஓவரை பதிவிறக்கம் செய்யுங்கள், ஏனெனில் இது எங்கள் இறுதி வீடியோவில் பயன்படுத்தப்படும். படி எண் 3, இப்போது நாம் நமது கார்ட்டூனின் உயிரான அனிமேஷனை உருவாக்கவும். குழந்தைகளின் கார்ட்டூன்கள் பார்வைக்கு வண்ணமயமாகவும் ஈர்க்கும் வகையிலும் இருக்க வேண்டும். மேலும் Adobe Express உங்களுக்கு இவை அனைத்தையும் வழங்கும் ஒரு தொடக்க நட்பு கருவியாகும். படிப்படியாக எப்படி உருவாக்குவது என்று பார்ப்போம். முதலில் adobe.com இணைப்புக்கு சென்று கேரக்டர் விருப்பத்திற்கு வரவும். இங்கே நீங்கள் விலங்குகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். பாருங்கள், இங்கே பல விலங்குகளின் கதாபாத்திரங்கள் உள்ளன. நான் இங்கே ஒரு முயல் மற்றும் ஆமையின் கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறேன். உங்கள் கதையின் மனநிலைக்கு ஏற்ப இந்த கதாபாத்திரங்களை மாற்றலாம் மற்றும் சுழற்றலாம். இப்போது ஒவ்வொரு கதையிலும் காட்சிகள் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கின்றன. நீங்கள் காட்சிக்கு ஏற்ப கதாபாத்திரத்தையும் பின்னணியையும் அமைக்க வேண்டும். இப்போது நீங்கள் காட்சிக்கு ஏற்ப வாய்ஸ் ஓவரை சேர்க்க வேண்டும். இந்த படியை VN எடிட்டரிலும் செய்யலாம், ஆனால் நாம் கதாபாத்திரத்திற்கு லிப்சிங் செய்ய வேண்டும். எனவே நாம் இப்போது வாய்ஸ் ஓவரை சேர்க்க வேண்டும். உலாவுக என்பதை கிளிக் செய்து வசனத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். பின்னர் காத்திருக்கவும். பாருங்கள், உங்கள் அனிமேஷன் வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாருங்கள், எங்கள் அனிமேஷன் ஒரு தொழில்முறை கார்ட்டூன் போல தெரிகிறது. எவ்வளவு எளிதாக இருந்தது, இல்லையா? நண்பர்களே, இது Adobe Expressஐ பயன்படுத்தி கார்ட்டூன் வீடியோவை உருவாக்குவதற்கான படிப்படியான செயல்முறை. நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்தால் நீங்கள் ஒரு நல்ல வருமானத்தை ஈட்டலாம். எனவே நீங்கள் இந்த வேலையில் தீவிரமாக இருந்தால் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இப்போது அனிமேஷனுக்காக மற்றொரு AI பயன்படுத்துவோம். இப்போது லியோனார்டோவை திறக்கவும். காடு மற்றும் ஒரு நதி. இப்போது இது உங்களுக்கு படங்களை உருவாக்கும். இப்போது உங்களுக்கு மிகவும் பிடித்த படத்தை கிளிக் செய்து வீடியோ ஐகானை கிளிக் செய்யவும். இங்கே நீங்கள் உருவாக்கு என்பதை கிளிக் செய்ய வேண்டும். மேலும் இது போன்ற வீடியோக்களை பெறுவீர்கள். இதேபோல் வெவ்வேறு காட்சிகளுக்கு ஏற்ப வீடியோக்களை உருவாக்க வேண்டும். இதை நாம் வீடியோவின் நடுவில் பயன்படுத்தலாம். சரி நண்பர்களே, இங்கிருந்து நீங்கள் அடிப்படை அனிமேஷனை உருவாக்கலாம். எண் 4, VN எடிட்டரை பயன்படுத்தி வீடியோவை திருத்தவும். இப்போது மிக முக்கியமான பகுதி, இறுதி எடிட்டிங். இதற்கு VN செயலியை பயன்படுத்துவோம். இது ஒரு தொடக்க நட்பு மற்றும் சக்தி வாய்ந்த வீடியோ எடிட்டர். முதலில் adobe.com இணைப்புக்கு சென்று உங்கள் அனிமேஷன் வீடியோக்களை VN எடிட்டரில் சேர்க்கவும். குழந்தைகள் இந்த வசனங்களை படிப்பதில் மகிழ்ச்சி அடைவார்கள். இப்போது ஒவ்வொரு காட்சியையும் தர்க்கரீதியாக ஒழுங்கமைப்போம். இதனால் கதை சீராக இருக்கும்.
முயல் மற்றும் ஆமையின் காட்டு சாகசத்தின் ஒவ்வொரு முக்கியமான தருணத்தையும் வெவ்வேறு காட்சிகளாக பிரிக்கவும். உதாரணமாக, காட்சி எண் 1, முயலும் ஆமையும் அறிமுகமாகின்றன. காட்சி எண் 2, முயல் வேகமாக ஓடி பந்தயத்திற்கு செல்கிறது. காட்சி எண் 3, ஆமை மெதுவாகவும் நிலையாகவும் நடந்து முடிவடையும் கோட்டை அடைகிறது. இப்போது கார்ட்டூனின் மனநிலையை அமைக்கும் ஒரு வேடிக்கையான பின்னணி இசையைச் சேர்ப்போம். அடோப் எக்ஸ்பிரஸில் பல இலவச இசைக்கோப்புகள் உள்ளன. மகிழ்ச்சியான மற்றும் விளையாட்டுத்தனமான பாதையை தேர்ந்தெடுத்து வசனங்களை மீறாத வகையில் ஒலியளவை சரி செய்யவும். இப்போது காட்சிகளுக்கு இடையே மாற்றங்களை சேர்த்து வீடியோவை மேலும் ஈர்க்கும் வகையில் வடிப்பான்களை பயன்படுத்தவும். எல்லாம் சரியாக இருக்கும்போது உங்கள் வீடியோவை உயர்தரத்தில் ஏற்றுமதி செய்யவும். நான் தற்காலிகமாக ஒரு முன்னோட்டத்தை காண்பிக்கிறேன். பிறக்கவும். ஒரு நாள் ஆமையும் முயலும் காட்டில் நடந்து கொண்டிருந்தன. முயல் எப்போதும் போல் மகிழ்ச்சியாக குதித்து விளையாடியது. ஆமை மெதுவாக அதன் பாதையில் நடந்து கொண்டிருந்தது. உங்கள் இறுதி வீடியோ தயாராக உள்ளது. இப்போது நீங்கள் வீடியோக்களை யூடியூபில் பதிவேற்ற வேண்டும். உங்கள் சேனல் வளர சில மாதங்கள் ஆகும். எனவே நீங்கள் முழு அர்ப்பணிப்புடன் வீடியோக்களை உருவாக்க வேண்டும். நீங்கள் எதையும் முழு அர்ப்பணிப்புடன் செய்தால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்கு மேலும் அனிமேஷன் வீடியோக்கள் வேண்டுமானால் கனிஸ் இன்ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். வீடியோக்கள் பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும்.